அமெரிக்காவுக்கு வந்த புதுசில் முதல் முறையாக காஸ்கோ ஷாப்பிங் வரும்போது என்னடா கடை இது ஒன்றுமே புரியலை அப்படிங்கிற மாதிரி தாங்க முதல் இருந்தது. அதுக்கப்புறமா ஒவ்வொரு தடவையும் வரும்போதுமே இவ்வளோ ப்ராடக்ட் எப்படா லான்ச் பண்ணி இறக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க மைண்ட் செட்லாம் இருக்கும். இன்னும் ஒரு 4 மாதத்துலேருந்து 5 மாதம் வரைக்கும் பண்ணியே இருக்காது. ஸ்ப்ரிங் சீசன் ஸ்டார்ட் ஆகி ஒரே ஒரு மாதம் தாங்க ஸ்கூலு, அதுக்கப்புறம் சம்மர் பிரேக் தான். இந்த மாதத்துக்கு தேவையான கிராசரிஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே காஸ்கோவில் தாங்க எடுத்து ஒரு வருஷமும் வரணும்னு நினைப்போம், பட் வந்ததே கிடையாது. கலர் மூட்டையை நோக்கி இத்தனை பேர் ஓடுறாங்களா அப்படிங்கிற மாதிரி தாங்க இந்த இயர் ஈஸ்டர் செலிப்ரேஷன் அமெரிக்காவில் இருந்தது. வீட்டுக்குள்ள இதெல்லாமே இருக்குமா? எல்லாரும் இருக்கீங்க. வெல்கம் பேக் டு மை ஜர்னி. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட கனிவார்ந்த நன்றிகள். இந்த வீடியோவில் நான் கூட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் ரொம்ப நாளைக்கு அப்புறமா காஸ்கோ ஷாப்பிங் போயிருந்தேங்க. ஸோ காஸ்கோ ஷாப்பிங்கில் நான் என்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்துருந்தேன். ஸோ அதோட சேர்த்து ஈஸ்டர் செலிப்ரேஷன் அமெரிக்காவில் இந்த மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஹோல் டே ஈஸ்டருக்கு போயிட்டு ஒரு ஹாப்பினஸ் இருந்தது. லாஸ்ட் இயர் பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம், பட் அது மிஸ்டட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி செலிப்ரேஷன் இருந்தது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. வீட்டிலேருந்து அரௌண்டு காஸ்கோ ஷாப்பிங் போகணும் அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி தாங்க போகணும். கிளம்பி வந்தது சண்டே மதியம் ஒரு 4 o'clock இருக்கும். ஷாப்பிங்கில் சீசனுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லான்ச் பண்ணுவாங்க. இப்போ வின்டர் முடிஞ்சிட்டு அமெரிக்காவில் ஸ்ப்ரிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் சம்மர் வரப்போகுது அப்படிங்கிறனால உள்ளே கடைக்குள்ளே போகிறதுக்கு அந்த என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா அழகழகான ஃப்ளவர் டெக்கரேஷன்ஸ், அந்த அப்படியே செடியை வளர்த்து வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. எப்படி சொல்கிறது, அந்த ஸ்ப்ரிங் டைமில் காஸ்கோக்குள்ளே வரும்போது அந்த ஒரு அழகான பூக்களோட நறுமணமோ அந்த கண்ணுக்கு குளிர்ச்சியாக அவ்வளோ பிளான்ட்டிங் வச்சுருந்தாங்கங்க. ஸோ இது ஒவ்வொரு வீக்குக்குமே சேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த பிளான்ட் எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் வீக் காஸ்கோ வரும்போது வேறு பிளான்ட்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்கங்க. அந்த ஒரு பெரிய ரோஜாப்பூ தொட்டி $19 வச்சுருந்தாங்க. ஸோ பஷ்ஷஸாக இருக்க மாதிரி ரோஜாப்பூமே இருந்ததுங்க. நம்ம நார்மலாக இந்தியன் ரோஸுமே வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. நான் லாஸ்ட் டைம் ஆல்ரெடி வாங்கியிருந்தேன் அப்படிங்கிறனால ஸோ இந்த டைம் நான் ஷாப் பண்ண ரீசன் இருக்குங்க, நான் சொல்கிறேன். லாஸ்ட் டைம் நாங்கள் இந்த மாதிரி ஒரு பஷ்ஷஸ் ஆஃப் ரோஜாப்பூ செடி நாங்கள் வாங்கியிருந்தோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வின்டர் கிளைமேட் சம்மர் கிளைமேட் 2 வரும் இல்லைங்க அமெரிக்காவில், எங்களோட மிஷிகன் லொக்கேஷனில். சம்மரில் அந்த ரோஜாப்பூ செடி அவ்வளோ சூப்பராக மனமாக இருந்ததுங்க. பன்னீர் ரோஸ். இந்த ரோஜாப்பூ தொட்டி பூக்கும் போதே அவ்வளோ மனமாக இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா வின்டரில் டோட்டலாக அப்படியே எல்லாமே டவுன் ஆகிடும். அது குச்சி மட்டும்தான் நிற்கிது. பட் இந்த டைம் சம்மரில் வருதான்னு செக் பண்ணலாம். அப்படி வரலை அப்படின்னா ஸோ திரும்ப பேக் அகெயின் காஸ்கோவில் கூட எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பிளானிங்கில் தாங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பார்க்கலாம் சம்மரில் அந்த செடி வளருதா இல்லையான்னு. நாளாக ஆசைப்பட்டு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ அதாவது சன்கிளாஸஸ் தான். கலரைஸ்டு சன்கிளாஸஸ் என்கிட்ட இல்லவே இல்லைங்க. டிரைவிங் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது காஸ்கோவோட என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருந்தாங்கங்க. மேபி வெப்சைட்டில் கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நிறைய ப்ரைஸ் வேரியேஷன்ஸில் இருக்குங்க. $20 தான் நான் எடுத்தேன். $40 to $60 வரைக்கும் இருக்குது. ஸோ இங்கே எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இருக்கிற அந்த லென்ஸை மட்டும் நம்ம மாற்றிக்கலாங்க. ஏன்னா இங்கே அமெரிக்காவில் கண்ணாடி மட்டுமே பார்த்திங்கன்னா $200 இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம உள்ளே வைக்கிற லென்சஸ் எல்லாம் மாற்றுறதுக்கு தனி பேமெண்ட் இருக்கும். இன்சூரன்ஸ்லாம் போனதுக்கப்புறமும் நம்ம கண்ணாடி வாங்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறனால நான் ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருந்தேன் எங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த டைம் தான் அதுக்கு சான்ஸ் வந்ததா என்னென்னு எனக்கு தெரில. காஸ்கோக்குள்ளே வரும்போதே இருந்தது. ஸோ ஹஸ்பண்ட் உனக்கு வேணும்னா எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அங்கே வச்சுருந்த எல்லாத்துலேயுமே இது ஒரு 2-3 மட்டும்தாங்க போலரைஸ் சன்கிளாஸ் இருந்தது. சரி அது ட்ரை பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சூரிய வெளிச்சம் நம்ம கண்ணில் பட்டாலுமே இப்போ பேர்ட்ஸ் எல்லாமே கிராஸ் பண்ணும்போது நமக்கு நல்லாவே கிளியராக தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே, என்கிட்டயும் இல்லை அப்படிங்கிறதுனால நான் ப்ரைஸு கம்மியாக இருந்ததுனால நான் எடுத்துட்டேன். ஒவ்வொரு டெக்கார் ப்ராடக்ட் எல்லாமே காஸ்கோவில் நான் பார்த்ததை ஷேர் பண்ணியிருக்கேங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் வாங்கினீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, நான் பார்த்ததை யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஷேர் பண்ணியிருந்தேன். இது எல்லாமே எனக்கு பிடிச்ச டெக்கார் ஐட்டம்ஸ். காஸ்கோ ஷாப்பிங் வரும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு பீஸை சாம்பிள் மேலே வச்சுருப்பாங்க. ஸோ நான் இந்த காட்டுறேன் இல்லைங்க ப்ரைஸு, அதில் ஐடி நம்பர் இருக்கும். உங்களுக்கு வேணும் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருந்தாலுமே கனடா ஸோ அமெரிக்காவில் எந்த லொக்கேஷனில் இருந்தாலுமே அந்த காஸ்கோ website.com போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஐடி நம்பர் கொடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு ப்ராடக்ட் நீங்கள் ஷாப் பண்ணிக்கலாங்க. இந்த டைம் சம்மருக்கு ஏற்ற மாதிரி எல்லா ப்ராடக்ட்டும் லான்ச் பண்ணியிருந்தாங்க.
இந்த தொட்டி பார்த்திங்கன்னா நம்ம பிளான்டிங் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு கார்டனிங் செட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டியோ ப்ராடக்ட் தாங்க. இதில் வந்து 2 தொட்டி இருந்தது. அதுக்குள்ளவே மண்ணும் இருந்தது, நம்ம மேலே போடுற அந்த ஒரு உடன் சிப்ஸும் வச்சுருந்தாங்கங்க. ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம பிளான்டிங் பண்ணிக்கலாம் பர்ஃபெக்டாக அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இங்கே எடுக்கும்போது நல்லா ஒரு பெரிய பெரிய லார்ஜ் குவான்டிட்டியாகவும் இருக்கும், ஒரு கம்மியான ப்ரைஸ்க்கு செட்டாக எடுத்த மாதிரி இருக்கும். எப்படினாலும் வெளியே போய் ஒரு தொட்டி வாங்குகிறோம் பிளான்டிங் பண்ணும்போது அப்படிங்கிறப்ப நியர்லி $12 கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இங்கே அந்த $12 நம்ம 2 செட்டோடு சேர்ந்து இந்த மண்ணெல்லாம் எடுக்கும்போது இது ஒர்த்து தான். நிறைய பேர் எடுத்துகிட்டு போயிருந்தாங்கங்க. நான் இன்னும் பிளான்ட்டுக்கு வந்து வாங்கலை. ஸோ வாங்கினதுக்கு அப்புறமா டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஜஸ்ட் ஒரு கோத்ரூ மட்டும் தான் பண்ணோம். யாருக்காவது வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அந்த ஐடி நம்பரை வச்சு உங்களோட வெப்சைட்டில். இந்த டைம் சம்மர் கலெக்ஷன்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் நிறைய லான்ச் பண்ணியிருந்தாங்கங்க. நான் கண்ணாடி எடுத்தேன்னு சொல்லியிருந்தேங்க, போலரைஸ் சன் கிளாஸஸ். இதுக்கப்புறம் இங்கே அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடியை கொண்டு போய் நம்ம வந்து நமக்கு லென்ஸ் வச்சு நம்ம மாற்றி போட்டுக்கணும் அப்படின்னா அதுக்கு டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும். இயர்லி ஒன்ஸ் செக் பண்ணும்போது இந்த இயர் எண்டில் இந்த இயர் மிடில் செக் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். எனக்கு தெரியல, நான் செக் பண்ணேன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேங்க. ஸோ ஐயில் வந்து கண்டிப்பாக பவர் வேரியேஷன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த கண்ணாடியை கொண்டு போய் அவங்கக்கிட்ட காட்டணும். ஸோ எங்களுக்கு ஒரு சில இடத்துல மட்டும்தாங்க லென்ஸை வந்து வச்சு ஹாஸ்பிட்டல்லே அவங்க சேஞ்ச் பண்ணி தருவாங்க. ஒரு சில இடத்துல வந்து தரமாட்டாங்க. அவங்களோட கண்ணாடி சாம்பிள்ஸ் அங்கே நிறைய வச்சுருப்பாங்க. அதை மட்டும்தான் நாங்கள் வந்து லென்சஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி தெரில, நான் போய் கேட்டால் தான், நான் செக் பண்ணுற அந்த ஐ ஹாஸ்பிட்டலில் கேட்டால் தாங்க தெரியும் அவங்க தருவாங்களா இல்லையான்னு. நான் வந்து போனேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மாதிரி நம்ம வந்து வெளியே வந்து ஒரு நமக்கு பிடிச்ச செட் ஆஃப் ஃப்ரேம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம லென்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் கொடுத்து மாற்றும் போது நமக்கு கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாகும். இல்லைனா மேபி அங்கே ஃப்ரேம் மட்டுமே பார்த்திங்கன்னா $150 ஸ்டார்டிங்கே $150 இருந்ததுங்க. ஹை லெவல்லாம் $500 வரைக்கும் இருந்தது ஃப்ரேமோட ப்ரைஸ் வேரியேஷன்ஸ். நான் ஹாஸ்பிட்டலில் சொல்கிறேங்க. நம்ம வெளியே இருக்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது வெளியே எடுக்கும்போது நீங்கள் கொஞ்சம் பிராண்டடாக எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அந்த லென்ஸை வந்து மாற்றி போட்டுக்கலாம். நம்ம எடுக்கிற ஃப்ரேம்லே மாற்றி சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம். நார்மலாக ஜாமெல்லாம் எடுக்கும்போது சுகர்லாம் செக் பண்ணுவீங்களாங்க? நான் பண்ணுவேன். அது என்னமோ தெரில, அந்த மைண்டு. ஆனாலும் நிறைய சாப்பிட்ருவோம். சுகரே சாப்பிடாமல் இருப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி இல்லை. பட் அது வந்து நான் செக் பண்ணுவேன் ஒவ்வொரு ப்ராடக்ட் எடுக்கும்போது அதில் என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைம் நான் ஜாம் எடுக்கும்போது இந்த பிராண்டு தான் எடுத்தேன். 2-3 பிராண்ட்ஸ் பார்த்தேங்க. பட் கிரிக்லாண்டில் இந்த செரி வச்சது நியர்லி $6 தான் போட்டிருந்தாங்க ப்ரைஸு. இது ஆல்ரெடி நான் எடுத்திருக்கேன், பட் இந்த டைம் ரீஸ்டாக் வந்ததுனால ஸோ இந்த ஒரு டைப் ஆஃப் ஜாமுன் நான் எடுத்துக்கிட்டேன். இது வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. ட்ரிபிள் பெரிஸ். கலோரியுமே நம்ம ஒரு 2 ஸ்கூப் எடுத்தோன்னா 30 கலோரிஸ் என்னமோ தான். ஸோ சுகருமே ரொம்ப இல்லை. அது வந்து நேச்சர் மேட் சுகர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த ஃப்ளேவர். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். காஸ்கோ சைடு போனீங்கன்னா நல்லாவே இருக்கும். நிறைய பேருக்கு இந்த ஒரு அடிக்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். சப்பாத்தியில் ஜாமை ஸ்ப்ரெட் பண்ணி ரோல் பண்ணி சாப்பிட்றது, இல்லைன்னா தோசையில் ஸ்ப்ரெட் பண்ணி ரோல் பண்ணி சாப்பிட்றது. அப்படிங்கிற போது நம்ம சுகர் கண்டென்ட் அதிகமாகாமல் அந்த நேச்சர் மேட் பெரிஸ்லேயே இருந்து வர சுகர் தான் அதில் இருக்கும். அதனால் அது நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 6 பேக் ஆஃப் இந்த ஒரு ஹோல் பேக்கும் எடுத்தாங்க. தம்பி வந்து இந்த ஸ்நாக் டைமில் ஜூஸ் மாதிரி எடுத்துக்கலாம், பசங்க எல்லோரும் கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு இந்த ஹோல் பேக்கை ஸ்கூலுக்கு போகும்போது தாங்க ஒரு பையன் என்ன வச்சுருக்கான், அப்புறம் நம்ம என்ன கொண்டு போகணுன்னே பசங்க வந்து ஒரு கம்பேர் பண்ணி காஸ்கோ ஷாப்பிங்கில் வந்து வாங்குறாங்க. இது போக டீச்சர் கொண்டு வர ஸ்நாக்ஸ் எல்லாமே காட்டுவாங்களாம். நான் இந்த ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும் போது தம்பி வந்து சொல்லுவான், இந்த டைப் ஆஃப் பிராண்டில் வந்து டீச்சர் வந்து ஸ்நாக்ஸ் கொண்டு வந்தாங்க, டீச்சர் கொண்டு வந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி. காஸ்கோ ஷாப்பிங் போகிறப்ப அவங்க தாங்க நிறையா சர்ச் பண்ணுவோம். எனக்கு பிடிச்சது இந்த ஒரு சாலட் செக்ஷனுங்க. அந்த சாலட் செக்ஷனில் நிறைய வச்சுருப்பாங்க. நான் வந்து யூஸ்வலாக எடுக்கிறத வந்து நான் காட்டுறேங்க. அதோட ப்ரைஸ் வந்து நம்ம எல்பிக்கு மெஷர் பண்ணி தருவாங்கங்க. அந்த வெயிட் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வேரியேஷன்ஸ் இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செட் ஆஃப் சாலட் பேக்கு, அதுக்கப்புறமா நைட் டின்னர் பேக்கு, லஞ்ச் பேக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். எல்லாமே ரேப் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ட மாதிரி வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்கங்க. நாங்கள் யூஸ்வலாக எப்போயுமே எடுக்கிறது இந்த ஒரு சாலட் பாக்ஸ் தான். இதில் வந்து எல்லாமே இருக்கும், பட் ஃபுல் ஆஃப் வெஜ்ஜீஸ்ங்க.
சிக் பீஸ் இருக்கும், அப்புறம் ட்ரெஸ்ஸிங்க்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா கேபேஜ் எல்லா டைப் ஆஃப் வெஜ்ஜஸுமே ஆட் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் நட்ஸுமே ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆல்மண்ட், அதுக்கப்புறமா கிரான்பெரிஸ் இதெல்லாமே இருக்கும். அது சாப்பிடும்போது அந்த சாலட் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் அதை ஜூம் பண்ணிவிட்டு அதில் ஐடி நம்பர் இருக்கும், இல்லைனா நீங்கள் என்னோடய ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துகிட்டு நீங்கள் காஸ்கோவில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். எல்லா ப்ராடக்ட்டுமே நான் கொஞ்சம் கிளியராக நடக்கிறது எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். நார்மலாக நான் வந்து இந்தியன் ஸ்டோரில் தாங்க எப்போயுமே இந்த ஃப்ரோசன் வெஜ்ஜிஸ் எடுப்பேன். பட் இந்த டைம் வந்து காஸ்கோவில் எடுக்கலாம். லாஸ்ட் ஒரு 2 டைமாக காஸ்கோவில் ட்ரை அவுட் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா இருக்குது. ஏன்னா இது வந்து பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணியிருப்பாங்க. நம்ம இந்தியன் ஸ்டோரில் எடுக்கும்போது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குங்க. குருமாக்கெலாம் நம்ம போடும்போது ரொம்ப சுருங்கிரும் பட்டாணி எல்லாமே. பட் காஸ்கோவில் வந்து பல்க் ஆஃப் குவான்டிட்டி இருக்குது, ப்ரைஸுமே கம்மியாக இருந்தது. ஒரு தடவை எடுத்துகிட்டு போனோன்னா நியர்லி ஒரு 2 months வந்து நமக்கு வருது. நம்ம வெஜ்ஜீஸ் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, இட்லி சாப்பிடும்போது சம்டைம்ஸ் அந்த வெஜ்ஜீஸை ஆட் பண்ணி ஸ்ட்ரீம் பண்ணி, இப்போ நம்ம ஒரு 2 இட்லி சாப்பிட்றோம், 3 இட்லி சாப்பிட்றோங்கிறப்ப அதில் ஒரு இட்லியை கம்மி பண்ணி அதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் வெஜ்ஜீஸை வந்து அப்படியே இட்லியோடு சேர்த்து ஸ்ட்ரீம் பண்ணி சாப்பிடுவேன். ஸோ அதனால நாங்கள் ஃப்ரோசன் வெஜ்ஜீஸ் எடுத்தேங்க. அதுக்கப்புறம் கர்னோலா பேக்கு 6 மாதம் ஆச்சுனால நம்ம நார்மல் ரொட்டீனுக்கு வர்றது எல்லாமே காலி ஆகிடுச்சு. கர்னோலா பேக் நான் ஒவ்வொரு தடவை காஸ்கோ வரும்போதுமே சர்ச் பண்ணுவேன். இந்த டைம் நிறைய பேக் ஆஃப் கர்னோலா வச்சுருந்தாங்க. எப்போயுமே நான் எடுக்கிறது ஒரே ஒரு பிராண்டு, இந்த செரிஸ் போட்ட அந்த ப்ளூபெர்ரி பேக் தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் சிப்ஸு சேர்ந்து இருக்கும், லவ் கிரன்ச் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த டைம் நான் அதை எடுக்கலை. ஏன்னா சாக்லேட் சிப்ஸ் வந்து அதில் கொஞ்சம் நிறையா ஆட் பண்ணின ஒரு ஃபீல் இருந்தது. பட் ஆனால் அது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நான் வந்து சத்து மாவு வந்து பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த கர்னோலா பேக்கை கொஞ்சம் போல் ஆட் பண்ணி என்னைக்காவது ஒரு நாள் வந்து காலையில் சத்து மாவு குடிச்சுப்பேன். அது வந்து ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு கிளாஸ் சத்து மாவு குடிக்கிறோம் அப்படின்னா, நம்ம சத்து மாவு காய்ச்சிட்டு இருக்கும்போது இந்த கர்னோலா பேக் வந்து ஒரு 1 கப் போட்டு சத்து மாவு காய்ச்சிடணும். காய்ச்சிட்டு அதை குடிக்கும்போது அந்த டே ஒரு வயிறு ஃபில்லிங்கான ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஏதோ சொல்லுவோம்லங்க, பூண்டு இருக்கா, மிக்ஸி இருக்கா, கிரைண்டர் இருக்கா மாதிரி அந்த பேக் எடுக்கும்போது ஒன்று ரீட் பண்ணி தான் எடுப்பேன். இதெல்லாம் என்ன எடுத்தேன்னா, நான் கையில் வச்சுருந்த அந்த ஒமேகா 3 பம்கின் சினமன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருந்தேன். அந்த ஒரு ஃப்ளேவர் சேர்ந்த ஒரு கர்னோலா பேக் தாங்க எடுத்தேன். கர்னோலா பேக் எடுத்தோன்னா நியர்லி ஒரு 2 months வந்துடும் மேக்ஸிமம். சத்து மாவோட சேர்த்து போட்டு குடிக்கும்போது சூப்பராக இருக்கும். நிறைய பேர் ஓட்ஸ்லாம் மார்னிங் சாப்பிட்றீங்கன்னா அந்த கர்னோலா ட்ரை பண்ணும்போது அந்த டேஸ்ட் கொஞ்சம் சம்திங் எம்மியாக இருக்கும். ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஈஸ்டர் செலிப்ரேஷன் வச்சுருந்தாங்கங்க. இயர் பை இயர் வச்சுருப்பாங்க. பட் நாங்கள் ஒவ்வொரு இயரும் மிஸ் பண்ணிடுவோம். பட் இந்த இயர் மிஸ் பண்ணலை, போயிட்டோம் கரெக்டான டைமுக்கு. நான் போல் ஹஸ்பண்ட் தாங்க பசங்களை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அதாவது எங்களோட அப்பார்ட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. நாங்கள் லாஸ்ட் இயர்ஸ்லாம் எப்படி மிஸ் பண்ணோம் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு எப்படி மிஸ் பண்ணோன்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் செலிப்ரேஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கும்னு சொல்கிறேங்க. லாஸ்ட் இயர் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு டைம் கொடுப்பாங்க. காலையில் 10 மணிலேருந்து 11 மணி வரை, இல்லை 11 to 11:30க்குள்ளே வந்துருங்கிற மாதிரி இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஹாலில், பார்ட்டி ஹால்னு வச்சுக்கோங்களேங்க. அந்த பார்ட்டி ஹாலில் தான் இந்த செலிப்ரேஷன்ஸ் நடக்குங்க. குழந்தைங்க எல்லாருமே கூட்டிகிட்டு வருவாங்க. பேரண்ட்ஸ் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லாருமே கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டி, பேப்பர் ஷீட் இந்த மாதிரி ஏதாவது வச்சுருப்பாங்க. அந்த ஆக்டிவிட்டி கொஞ்சமாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு பக்கெட் இருக்கும். அந்த பக்கெட்டை எடுத்துகிட்டு நம்ம வந்து முட்டையை வந்து வேட்டையாட போகணுங்கிற மாதிரி கான்செப்ட் நல்லா இருக்குல்ல, பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். பசங்க ஓடி ஓடி அந்த முட்டையை எடுக்கும்போது கலராக முட்டை இருக்குங்க. ஆனால் அந்த கலர் முட்டையை எடுக்கிறதோட தங்க நிற முட்டையை எடுக்கிறவங்களுக்கு தாங்க ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அனௌன்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes டைம் கொடுப்பாங்க. அந்த ஸ்டார்ட்னு சொன்னோடனே எல்லோரும் ஓட ஆரம்பிப்பாங்கங்க. ஓடி போய் அங்கங்கே முட்டை வச்சுருப்பாங்க, எங்கே இருக்குதுன்னு தெரியாது, அப்படியே வழி நடுவாக வச்சுருப்பாங்கங்கிற மாதிரி அந்த ஒரு ப்ளே ஸ்டேஷன் ஏரியாவில் தாங்க வச்சுருந்தாங்க. கிட்ஸோட ப்ளே ஸ்டேஷன் ஏரியாவில் பசங்க எல்லோரும் ஓடி போய் யார் தங்க மூட்டை எடுத்துகிட்டு வராங்களோ அதில் ஒரு ஸ்பெசிஃபிக்காக தங்க மூட்டை வச்சுருப்பாங்க. மேபி ஒரு 10 count மட்டும்தான் இருக்குங்கிற மாதிரி அந்த 10 count எடுத்துகிட்டு வரவங்களுக்கு ப்ரைஸ் கொடுப்பாங்க அந்த குழந்தைக்கு. ஸோ இது வந்து ஒரு செலிப்ரேஷன் மாதிரி பண்ணுவாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். பசங்க ஓடி முட்டை எடுக்கும்போது அந்த பக்கெட் நிறையா கலராக முட்டை இருக்குங்க. அந்த முட்டைக்குள்ளே என்ன இருக்கும் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே குழந்தைங்களுக்கு ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணுவாங்க. இது வந்து ஸ்கூல்லேருந்தே எடுத்தே கூட பண்ணுவாங்க.
ஸோ அவங்களோட கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த செலிப்ரேஷன்ஸ் வேரி ஆகும். இங்கே பாருங்கள், முட்டை எடுக்கிறதுக்கு எல்லாரும் எப்படி ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு வந்து நல்ல கொஞ்சம் குளிருதாங்க, கோட் போட்டு வெளியே போகும் மாதிரி ஒரு கிளைமேட் தான். கொஞ்சம் காற்றுமே அன்றைக்கி அடிச்சிருந்தது. சரி, பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அவங்க சொன்ன டைம் முடிஞ்சு அதுக்கப்புறம் போனோங்க. அந்த டைமுக்குள்ளே நம்ம கரெக்டாக வந்தால் மட்டும்தான் அந்த செலிப்ரேஷனில் நம்ம கலந்துக்க முடியும். நாங்கள் வந்து லாஸ்ட் இயர் ஒரு 2 இயருமே பசங்க தூங்கி எழுந்திரிச்சி சாப்பிட்டு நாங்கள் போகிறதுக்குள்ளே அந்த முட்டையெல்லாம் வேட்டையாடியே முடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் எங்களால் கலந்துக்க முடியல. பட் இந்த இயர் அதை மிஸ் பண்ணிடக்கூடாது, பசங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிறதுக்காக அவங்கள கூட்டிகிட்டு போயிருந்தாங்க ஹஸ்பண்ட். நாம் தான் காலையில் சாட்டர்டே சண்டேனாலே பயங்கர சோம்பேறி ஆயிடுறோமே, அதனால் அவங்க தான் கூட்டிகிட்டு போனாங்க. பக்கெட் நிறையா முட்டை வந்துருச்சுங்க. ஆனால் தங்க நிற முட்டையை மட்டும் கண்டுபிடிக்க முடியலைங்கிற மாதிரி கைக்கு கிடச்சி எல்லா முட்டையும் எடுத்துட்டு அந்த எடுக்கிற முட்டை எல்லாமே பசங்களுக்கு தாங்க. அதனால் அந்த பசங்க ஓடி எடுப்பாங்க. அந்த முட்டைக்குள்ளே இருக்கிறது இன்னும் செம ஃபன்னாக இருக்கும். முட்டையை எடுத்துட்டு அந்த பக்கெட்டோடு நீங்கள் உங்களுக்கு தங்க நிற முட்டை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம். அவங்க கிட்ட சொல்லிட்டு போயிடணும். உங்களுக்கு தங்க நிற முட்டை இருந்ததுன்னா அவங்க அதுக்கு ஒரு தனி ப்ரைஸ் தருவாங்க உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் பசங்களுக்கு ஒரு ஃபன்னா இருக்கும். இப்போ வந்து பக்கெட்ல இருக்க எல்லா சாக்லேட்டையும் ஓபன் பண்ணிட்டீங்க. இந்த முட்டையை ஓபன் பண்ணா உள்ள சாக்லேட் இருக்கு மாட்டாங்க. ஓ, இதெல்லாம் ஓபன் பண்ணா இதுக்குள்ள சாக்லேட் இருக்கு மாட்டாங்க. ஆமா. இதெல்லாம் எங்க எடுத்தீங்க? ஈஸ்டர் from Somerset. நம்ம அபார்ட்மெண்ட்ல எடுத்தீங்க. இதுக்குள்ள ஓபன் பண்ணா இவ்ளோ சாக்லேட் இருந்ததா தங்கம்? ஆமா. ஓ, ஒவ்வொரு முட்டையிலயும் ஒவ்வொரு சாக்லேட் இருக்கும், அப்படிதானே? மித்தலனது also இது ஜோக் லாஃபி தாய். இது ஜோக்ல இருக்கிற நான் ஜோக்ல சொல்ல நீ ஜோக் சொல்லு தங்கம். Why did lunchtime speed by? Because it was fast food. What's a taco's favorite dance? Jalapeno? Salsa. Salsa. Now I'll say my dance. Okay, how do potatoes resolve fights? They taste it out. When can peanut laugh? When you crack them up. That's nice. சரி, இப்போ இந்த இத்தனை முட்டையிலிருந்து ஒவ்வொன்றும் சாக்லேட் எடுத்திருக்கீங்க, அப்படிதானே? ஒரு சாக்லேட்டாக பார்ப்போமா? ராணுக்குட்டி, இது என்ன சாக்லேட்டு? இது வந்து லைக் கம்மிஸ் மாதிரி இருக்கும், அப்படிதானே? இது கம்மிஸா தங்கம்? சேம். ஓ, இதுவும் கம்மிஸ், சேம் பிராண்ட். This is mixed fruit. This is just strawberry. ஓகே. அதுக்கப்புறம் தங்கம், இது வந்து இது காட்டுங்க. இது இஸ் லைக் stripes, right? No, these are hand. Wait, Amma. கை கட்டுங்க. I saw something on TikTok. Like if you go to stairs and then you do like this, it will go like this. You watch TikTok and then it will go like it will like do like this. Okay. And then this and then this and then that. Oh, இது குட்டி குட்டியா இருக்கு தங்கம். Okay தங்கம். These are all jelly beans. ஓ, குட்டி குட்டியா இருக்கு ராணுக்குட்டி. Like jelly beans. ஓ, இந்த முட்டை பெரிய முட்டை, இது குட்டி முட்டைங்க மாதிரி இருக்கு. ஜெல்லி பீன்ஸ்னா? But don't eat too much chocolate. That is not good for your teeth, okay? ஓ, இதுதான் தம்பி சொன்னியா பாப் கிராக்னு சொல்லிட்டு? Popping candy. ஓ, இது வந்து நம்ம வாயில போட்டனா அப்படியே டப் டப்னு வெடிக்குமா? Popping candy. These chocolate are kisses. ஓ, இது எல்லாருக்குமே மேக்ஸिमम தெரிஞ்சிருக்கும்ல இந்த சாக்லேட். Wait. Do you know why the chocolate called kisses? Because everyone kissed the chocolate. ஓ, நீ சாக்லேட் சாப்பிட்டா எல்லாரும் உனக்கு கிஸ் பண்ணுவாங்களா? Funny boy. Laffy Taffy. Candy. Okay. தம்பி இங்க பாரு. ராணுகுட்டி இங்க பாரு. ராணுகுட்டி இங்க பாரு தங்கம். No, you can only do that in wood. Like நைஸ் ராணோ. நல்லா சுத்துது தங்கம். ஓகே, நீங்க ரெண்டு பேரும் ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கிட்டீங்க இதுல இருந்து புடிச்சு. I have 16, he has 15, but now we ate 2 chocolates because it was 2 one day and another day, so now we have 14 and 14. ஓகே தங்கம்.
ஸோ எல்லாமே மேக்ஸிமம் சேம் சாக்லேட் தான் கொடுத்துருக்காங்கண்ணா தம்பி. இந்த ஜெல், இந்த ஃப்ரூட் பஞ்சு, அப்புறமா இந்த பாப்பிங் சாக்லேட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் டாய்ஸு. என்ன ராணோ? ஹாப்பி ஈஸ்டர் சொல்லுங்க. ஹாப்பி ஈஸ்டர். இங்க பார்த்து சொல்லு. ஹாப்பி ஈஸ்டர். ராணுக்குட்டி, உனக்கு பிடிச்ச டாய் இந்த ஈஸ்டர் நீ வாங்கிட்டு வந்த இந்த பக்கெட்ல இருந்து இவ்வளோ சாக்லேட்ஸ் அதெல்லாம் போக உனக்கு ரொம்ப பிடிச்ச டாய்னா என்னது? நீ கையில வச்சிருக்கிறது காட்டு அழகா இருக்கு. இட்ஸ் லைக் ஒரு இது மாதிரி இருக்கு, புழு மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. ஆனா அதுக்கு ஒரு டெய்ல் இருக்குன்னு தம்பி. ஓ சாரிடா, யூனிகார்ன்டானடா. கிச்சு 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 கிச்சு. அது ஒரு மாதிரி அழகா இருக்குது தொடுறதுக்கே. தம்பி அந்த ஹெட்டை காட்டு. நீ டச் பண்ணிட்டியா மத்துக்குட்டி? ஹெட்டு காட்டு. ஓ யூனிகார்னா தங்கம்? இது அப்படியே கையில் போடுமா? கையில் போட்டு ஆக்சுவலி இதை வந்து ரோல் பண்ணலாம். ரோல் பண்ணி அங்கே எட்ஜில் வந்து நம்ம டைப் பண்ணலாம். டைப் பண்ணு தங்கம். பண்ணி இந்த யூனிகார்னோட ஹெட்டை வந்து அந்த ஹோலில் டைப் பண்ணிட்டோன்னா so cute-ஆ இருக்கிறானோ. நைஸ், அழகா இருக்கு. No, but mostly it's not for the tied up. It's just like the first. Let me get this out. Okay. It's mostly. So cool, by the way. Yes, it's nice, right, Randiran? Mithulan? Yeah, it's so cool. Yeah, but the most thing is you put your kaiula inside, then you just. Amma, we even didn't get the gold egg. It can give you prize. Prize. Okay, தங்க முட்டை எடுத்தாதான் prize கொடுப்பாங்கன்னு தங்கம். Amma. That's okay, but this is a good try. Look. Well, good thing. Amma, look. But good thing we find it so much eggs. Yes. Give a high five. Bye சொல்லிருங்க. Bye. See you tomorrow, guys. Happy Easter. ராணுக்குட்டி, அது என்ன தங்கம் அழகா இருக்கு காட்டு. நீ அந்த சைடு பிடிச்சிக்கோ, அம்மா அந்த சைடு பிடிச்சிக்கிறேன். ஓ இன்னும் இருக்கா? பட் டோன்ட் லீவ் தட். ஓ ராணு இதுக்குள்ள ஃபேஸ் காட்டு, சென்டர்ல கண்ணு காட்டு. அழகா இருக்கு தங்கம். வலிக்குது. Happy Easter. காஸ்கோ ஷாப்பிங் ஈஸ்டர் டே செலிப்ரேஷன் பிடிச்சிருக்கும் நம்புறேங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாங்க.